இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மனமகிழ்ச்சி அடைக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மரண பரியந்தம் உண்மையாயிரு. மாதத்தின் முதல் ஞாயிறு ஆராதனை. கிறிஸ்து ஆலயத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. பிரசங்க வேளை வந்தது. அனைவரும் இறுக்கி நெருக்கி புலி போல் அடைத்து அமர்ந்தனர். புதிதாக ஒரு வெண்கல குரல் பிரசங்க பீடத்திலிருந்து கண்ணீரென்று ஒலித்தது. உண்மையாயிருத்தல் பற்றிய போதனை நம் சபைகளில் வெகுவாக குறைந்துவிட்டது. உண்மை என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது. லஞ்சம் கொடுக்காதே, வாங்காதே, குறுக்கு வழியில் சம்பாதிக்க முயலாதே என்ற எச்சரிப்புகள் நமது ஆலய புல்பிட்டில் ஓங்கி ஒலிக்கவில்லை. உண்மையாய் நாம் வாழ ஆசைப்படுகிறோம் என்ற மௌன நீர்த்து போன செயலற்ற பிரசங்கமே குரல் கம்மி வலுவிழந்து ஒலிக்கிறது. காணிக்கை கணக்குகளில் உண்மை சுத்தமாய் குறைந்துவிட்டது. போலி வவுச்சர்கள், போலி பில்கள் மூலம் கணக்குகள் சரிக்கட்டப்படுவது சர்வ சாதாரணமாகிவிட்டது. வெகுமதிகளுக்காக, பதவிகளுக்காக மந்திரிகள் பின்னே ஓடும் கேயாசிகள் பெருகிவிட்டனர். எருசலேமுக்கும் சமாரியாவுக்கும் விரோதமாய் பிரசங்கித்த மீகா தீர்க்கன் அவர்களின் கள்ளத்தராசையும் அளவு குறைந்த மரக்காலையும் எச்சரிக்கிறார். வியாபாரிகளே, பணம் படைத்தவர்களே, உங்களுக்கு ஐயோ! பெருமழை பெய்து ஓய்ந்தது போலிருந்தது. மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பது போல் ஆலயத்தின் உள்ளிருந்து முறுமுறுப்புகள் எழுந்தன. உயர்மட்ட குழுவினரிடமிருந்து உரத்த கண்டன குரல்கள் ஒலித்தன. லே பிரீச்சரை நம்ம கோயிலுக்குள்ளே எவன்டா விட்டான்? ஐயர் இருக்கும்போது இந்த ஓட்ட பிரசங்கியார் எதுக்கு? மலேசியா மைனர் மோசே மீசையை முறுக்கினார். பாதிரியார் தவிர யாரும் கோயிலில் பிரசங்கம் பண்ணக்கூடாதென்று எல்சிஎஃப் கமிட்டியில் தீர்மானம் போடணும் என்று கத்தினார் டாஸ்மாக் கடை நடத்தும் டேனியல். ஆராதனை முடியும் முன் சலசலப்புகளும் முறுமுறுப்புகளும் ஆங்காங்கு வெடித்தன. கண்டித்து பேச வேண்டியதானே, இப்படி பிரசங்கிமார்தான் தேவை என்று ஓர் அப்பாவி உண்மை கிறிஸ்தவர் ஒடிந்த குரலில் சொன்னார். வழிபாடு முடியவும் டாஸ்மாக் பிரமுகர் நேரே பிரசங்கியாரிடம் போய், மார்க்கெட் மைதானத்தில் பேச வேண்டியதை கோயிலில் வந்து கூப்பாடு போடுகிறீரே, உமக்கு அறிவு இருக்கா என்று அடிக்கப் போகிறவர் போல் நெருங்கி மோதினார். ஆளுக்கு ஒரு பக்கம் கூப்பாடு போட்டார்கள். உண்மை உடைந்து நொறுங்குவது போலிருந்தது. ஆயினும் உண்மையின் பக்கம் அநேகர் செவி சாய்த்தனர். தங்கள் பொய்மைகளுக்காக குமுறினர். ஆம், எனக்கு அன்பானவர்களே, சபைகளில் கண்டித்து உணர்த்தும் பிரசங்கங்களை பேசும் ஊழியரை எல்லாரும் வெறுக்கிறார்கள். ஆசீர்வாதம் பற்றி பேசுவதையே விரும்புகிறார்கள். ஆனால் நாம் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளிலே அனைவரும் ஆலய ஆராதனைக்கு செல்ல உதவி செய்யுங்க. வர முடியாத பிள்ளைகளை ஆலயத்துக்கு அழைத்து வாருங்க. ஆராதனை ஆசீர்வதித்து தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ.